எனக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா ஊரில் உள்ளவங்க தான். அங்கேருந்து கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்தேன். ஓ, அங்கேருந்து கூப்பிட்டு வந்துருக்கீங்களா? ஓ, சரி சரி, ஓகே. இப்போ நீங்கள் எப்பயாச்சும் ஊருக்கு போவீங்களாங்க? நம்ம சொந்த ஊருக்கு வருஷத்துக்கு 4 தடவை போவேன். வருஷத்துக்கு 4 டைம் போவீங்க? வீடு இருக்கு, தோட்டம் இருக்கு. ஓ, அங்கீங்களா? எல்லாம் வச்சிருக்கேன். ஓ, அங்கே இருக்கீங்களா? ரேஷன் கார்டு வச்சிருக்கேன். ரேஷன் கார்டு வந்து இப்போ தான். ஓ, சரி சரி, ஓகே. இப்போ ஓட்டு போடுறது நீங்கள் அங்கே தான் போகணுங்களா? அங்கே தான் போடுவேன். ஓ, ஓட்டு நீங்கள் உங்களுக்கு தான். ஏன்னா எனக்கு துட்டு வேண்டாம். நீங்கள் இந்த 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா வாங்கி ஓட்டு போடுவீங்களா? அந்த சிஸ்டம் இங்கே கிடையாது. எங்களுக்கு துட்டு வேண்டாம். ஆமாம், இதை நல்லா பதிவு பண்ணுவீங்க கண்டிப்பா. ஏன்னா எங்களுக்கு அப்படி தெரியும், யாரும் கொடுத்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்லை, அங்கே வந்துட்டு அமௌண்ட் தான் மெயினாக அதிகமாக கொடுப்பாங்களே அங்கே. இப்போ வந்துட்டு 200 300 அப்படிங்களா? இல்லை, 500 1000 போயிட்டு 1000 அதுக்கு மேலே கூட போயிடுச்சுங்க. அதுக்கு மேலே இங்கே அதுக்குள்ள சிஸ்டம் அந்த முறையே இங்கே வரல இன்னும். பணம் இதே கிடையாது. ஓட்டு போட்டுரும் போடாத வீட்டில் அம்மா அப்படின்ற. ஓகே. யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு 28 வருஷமா வந்துட்டு ஒரே ஒரு கிளாஸ் ரூட்ல வீடு சுற்றி அதை பார்த்துருக்கீங்களா? 28 வருஷம் ஆச்சு. பாம்பேக்கு வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சைக்கிள் தள்ளிக்கிட்டு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தால் அவமானமாக நினைப்பாங்க. சரிங்களா? சொந்தக்காரங்களுக்கு முன்னாடியோ இல்லை வந்துட்டு ஒரு நம்ம ஒய்ஃபோட ரிலேஷன் முன்னாடியோ சொல்லுவாங்க, என்னப்பா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, உங்க தொழில் செஞ்சு தான் ஆகணும். யார் வந்து நமக்கு என்ன ஆகும்? நல்லா டானிக்கு மருந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப முடியல அப்படிங்கிறனால யூஸ் பண்ணுறேன். முடியல. நான் இந்த மாதிரி ஆள் கிடையாது. டேப்லெட்டே போடாமல் எதுவுமே போடக்கூடாதுன்னு இருப்பேன். ஆனால் இங்கே வந்துட்டு சாப்பாடு ஒன்று கூட சரியில்லைங்க. ஒரு சாப்பாடு சரியில்லை. எல்லாமே வந்துட்டு கலப்படம் தான் போல. ஒரு சொல்கிறதா அன்ஹைஜீனிக்காக ஒரு சுத்த பத்தமாக எதுவுமே கிடையாது. ஒரு சுத்தங்கிறது ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு தேவை வியாபாரம் ஆகணும், அவ்வளோதான். வேறு எப்படி இருக்கு? ஒரு ரூமுக்குள்ளே ரூமுங்க வருங்க. பாத்ரூம்லாம் சூப்பராக இருக்குது. புதுசாக கட்டியிருப்பாங்க போல. நாலு சுடுதண்ணி கூட இருக்குது. 4 பாத்ரூம்லேயும் சுடுதண்ணி இருக்குது. மாதிரி மொத்தம் 3 ரூம் இருக்குது. 3 ரூமுக்கு வந்துட்டு ஒரு இது ஏசி தான். இது ஏசி ரூம். ஏசி ப்ளஸ் எல்லாரும் இதுக்கிட்டையும் வந்துட்டு ஒரு ஃபேன் வச்சுருவாங்க. தான் ஃபேன் பாருங்க. 4 பெட்டுக்கு மேலே ஃபேன். இங்கே அப்புறம் இன்னொரு ரூம், 3வது ரூம். குடிக்கிற தண்ணி வந்துட்டு இங்கே இருக்குது. பாருங்க எப்படி செஞ்சு எப்படி இது பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுக்கு மேலே போனால் இன்னொரு லாட்ஜ் வரும். படிக்கிட்டும் இருக்குது. இந்த பக்கம் வழி இருக்குது. பாருங்க, இது ஒரு கம்பெனி இருக்குது. அண்ணா இந்தாங்கண்ணா, நன்றிண்ணா. இது பார்த்தீங்கன்னா கொரியர் சர்வீஸு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது கார்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க போல். அப்புறம் மேலே ஒரு கம்பெனி இருக்குது. அவ்வளோதாங்க. அப்புறம் லாட்ஜ் அங்கே பாருங்க. லாட்ஜ் மேலே இருக்குது. அங்கடா அங்கே இருக்குது. கை யூஸ் மாற்றிட்டாங்க.
இது வந்துட்டு தமிழர்கள் வாழும் இடம். இது இந்த 300 இருக்கு இல்லையா, 300க்கான வீடு வந்துட்டு 300க்கான பெட் வந்துட்டு அங்கே அந்த பக்கம் இருக்குது. சரி. ஸோ மும்பை ஏதாவது வந்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்த. ஓகேவா, இந்த இடத்த வந்தீங்க அப்படின்னா 300க்கெல்லாம் கூட ரூம் இருக்குது. சரியா, அது நம்ம தமிழ்நாடு போட்டிருக்காப்புல. நீட்டாக இருக்குது. சில்லுன்னு இருக்குது. ஏசி ஆஃபில் இருக்கா, ஓடிட்டுருக்கா? ஓடிட்டு தான் இருக்க மாட்டேங்குது. ஆஃபில் இருக்கா? ஆனால் நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. சரி, ஓகேங்க, அவ்வளோதான். வீடியோவில் பார்க்கலாம், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய் மக்களே. எனக்கு வந்து உடம்பு நல்லாவும் நம்புகிறேன், நான் நல்லா இருக்கும் நம்புகிறேன். சரியா, பாய். ஸோ நான் இங்கே இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா காமராஜ் ஸ்கூல் அப்படின்ட்டு இருக்குது. காமராஜர் ஸ்கூலு மும்பையில். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் வந்தேன். வந்து பார்த்தா கிங் ஸ்டார் ஆஃப் யூத் அசோசியேஷன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கொடுத்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வேளாண் சலூன் அப்படின்ட்டு வச்சுருக்காப்புல. வந்து அப்படியே உள்ளே உட்காந்தேன். அண்ணன் அப்படியே எங்கேருந்து வந்தாப்புல வெளியே. ஐயா காமரா கேட்டிருக்காரு. இன்னைக்கு தான் வந்தேன் நான் தாராவிக்கு. அதிகமாக தமிழ் மக்கள் வந்துட்டு மற்ற இடங்களில் பார்க்க முடியல. எப்படின்னா எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், மேபி இருக்கலாம் அவங்க, எனக்கு தெரியல. இப்போ தான் இங்கே தான் வந்தேன் நான். இப்போ எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்கே தாராவியில்? பிறந்து வளர்ந்ததில் இங்கே தாங்களா? எங்கள் அப்பா பிறந்து இங்கே தான். ஓகே, எத்தனை வருஷம் இருக்குங்க? நான் 3ஆவது தலைமுறையாக நான் இருக்கேன். 3ஆவது தலைமுறை இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ ஏன்னா இப்போ அங்கே இருக்கீங்க, தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க. ஃபுல்லாகவே நான் கோல் வந்தானே தமிழ் பேசுகிறேன். அது ஓகே. ஆனால் இருந்தாலும் நம்ம சந்ததி எல்லாம் அங்கேருந்து இங்கே வந்தோம் இல்லைங்களா? அப்படிங்கிறப்போ அங்கெல்லாம் தமிழ் பீப்புளாக இருப்பாங்க. எல்லா பக்கமும் தமிழ் பீப்புள் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வடநாட்டுக்காரங்க தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு தனியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இது எதுவும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு என்ன தொழில் பண்ணுறீங்க இங்கே? நான் பிரெட் வியாபாரம் இருக்கு. பிரெட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க? பிரெட் வியாபாரம். ஓகே. நம்மங்கண்ணா அண்ணாஜி டெய்லர் ஷாப் வச்சிருக்காரு. ஓகே. இந்த கடை பார்த்தீங்கன்னா சரி ஓகே. நம்மளுக்கு ஸ்கூல் பசங்க இதெல்லாம் வந்துட்டு எங்கேயே படிக்கிறாங்களா? படிச்சு முடிச்சா பையன் கல்யாணம் ஆகிட்டாங்க பையனுக்கு. ஓகே, கல்யாணம் எடுத்துட்டாங்களா? ஓகே, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அவங்களும் தமிழ் தானா இல்ல வேற இந்திய பாம்பே தானா? ஓ, ரிலேஷன்லயே கொடுத்தீங்க. ஓ, இங்க இருக்கலே கொடுத்துட்டீங்க. மேபி இங்க இருந்து அங்க நம்ம தமிழ்நாட்டுல ஏதாவது கொடுப்பீங்களா அந்த மாதிரி கேட்டு? அந்த மாதிரிலாம் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டீங்க. எனக்கு எங்க வீட்டுக்காரம்மா ஊர்ல உள்ளவங்க தான். ஓ, அவங்க அங்க இருக்காங்களா? அந்த அங்க இருந்து கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்தேன். ஓ, அங்க இருந்து கூட்டு வந்தீங்களா? ஓ, சரி ஓகே. இப்போ நீங்க எப்பயாச்சும் ஊருக்கு போவீங்களாங்க? நம்ம சொந்த ஊருக்கு வருஷத்துக்கு 4 தடவை போவேன். வருஷத்துக்கு 4 டைம் போவீங்க? வீடு இருக்கு, தோட்டம் இருக்கு. ஓ, அங்கீங்களா? எல்லாம் வச்சிருக்கேன். ஓ, அங்க இருக்கீங்களா? ரேஷன் கார்டு வச்சிருக்கேன். ரேஷன் கார்டு வந்து எங்க தம்பி. ஓ, சரி ஓகே. இப்போ ஓட்டு போடுறது நீங்க அங்கதான் போகணுங்களா? அங்கதான் போடுவேன். ஓ, ஓட்டு நீங்க உங்களுக்கு தான். ஏன்னா எனக்கு துட்டு வேண்டாம். நீங்க இந்த 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா வாங்கி ஓட்டு போடுவீங்களா? அந்த சிஸ்டமே கிடையாது. எங்களுக்கு துட்டு வேண்டாம். ஆமா, இதை நல்லா பதிவு பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா எங்களுக்கு அப்படி தெரியும், யாரும் கொடுத்ததும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இல்ல அங்க வந்துட்டு அமௌண்ட் தான் மெயினா அதிகமா கொடுப்பாங்களே அங்க. இப்ப வந்துட்டு 200 300 அப்படிங்களா? இல்ல 500 1000 போயிட்டு 1000 அதுக்கு மேலே கூட போயிடுச்சுங்க. அதுக்கு மேல இங்க அதுல சிஸ்டம் அந்த முறையே இங்க வரல. இன்னும் பணம் இதே கிடையாது. ஓட்டு போடுறோம், போடாத வீட்டுல மாட்டோம் அப்படின்னு. ஓகே சரி ஓகே. நான் இங்க தோராயமா எத்தனை குடும்பங்கள் இருக்கும் தாராவில மட்டும்? தாராவி பார்த்தா ஒரு 10,000-20,000 குடும்பங்கள். ஐயோ, தமிழர்கள் மட்டும் தாங்க. தமிழர்கள் கூட இருக்காங்க. தாராவினாலே ஒரு தமிழ்நாடு தான், குட்டி தமிழ்நாடு மாதிரி தான் நான் சொல்றேன். ஆமா, தாராவில நம்ம தான் ஜீவன், நம்ம தான் பண்ணுது. தோராயமான எவ்வளவு சமுதாயமும் இருக்குது. நாங்க இருக்க பகுதி இந்த பக்கம் காமராஜ் நாடா சமுதாயத்துல. ஓ, நாடார் சமுதாயம். அது அங்க போனா ஓ, இதுல கூட வந்துட்டு இது இருக்குங்களா? தாராவில கூட வந்துட்டு அப்படி ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் எல்லாம் கூட இருக்கீங்க, தமிழ் பீப்பிள்ஸ்.
அந்த சைடுல தேவர் நகர்னு இருக்கு, அங்க தேவர் இருக்காங்க. இப்போ இவர் வந்து பிள்ளைவாள் சம்பந்தத்தை சேர்ந்தது. இவங்க குரூப் ஒரு பக்கம் இருக்காங்க, ஆதித்யாவில் இருக்காங்க, யாதவர்கள் இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சந்தோஷமா. ஓகே, இங்க வந்துட்டு அந்த காஸ்ட் ரிலிஜன் அது இதுவும் பாக்குறது இல்ல. அது இருக்கும், அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருப்பாங்க. இப்போ இந்த கிறிஸ்டின் நாடார்ல கிறிஸ்டின் நாடார் அவன் சர்ச்சுக்கு போவாங்க, இந்து நாடாருக்கு கோயிலுக்கு போவான். அவன் வேலை ஜோலியை பார்த்துட்டு இருப்பான், அதுக்கு பின்னாலே இருக்க மாட்டான். எல்லாம் இருக்கும், ஆனாலும் வேலை ஜோலி அதுதான். ஓகே, இப்போ நீங்க டிவி பாக்குறது அப்படிலாம் வந்துட்டு நார்மலா எல்லா டிவியும் எடுக்குதுங்களாங்க? எல்லாமே இருக்கு. பெரிய கேபிள் உரிமையாளரே நம்ம ஆளுதான். ஓகே. இப்போ இங்க ஏதாச்சும் நம்ம அங்க இருந்தா தியேட்டர்னா போவோம், இங்க தியேட்டர் எதுவுமே இருக்கு? தமிழ் தியேட்டர் சொல்றேன், தமிழ் படம் ஓடிட்டு இருக்கு. ஓ, தமிழ் தியேட்டர் இருக்குங்களாங்க? ஓ, நான் தான் பக்கம் சரியா பார்க்கல நினைக்கிறேன். சயின்ஸ் சர்க்கிள்ல இருக்குது. ஓ, இங்க முன்னாடிங்களா? ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்கு. ஒரு தியேட்டர் இருக்குங்களா? தியேட்டர் நிறைய இருக்கு. இல்ல, நான் சொல்றேன் தமிழ் தியேட்டர் சொல்றேன் நான். தமிழ் தியேட்டர் செம்பூர்ல இருக்கு, மட்டுக்கல்ல இருக்கு, மயம்ல இருக்கு, அங்கங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓ, அங்கங்க இருக்குங்களா? அதெல்லாம் போய் பார்த்துட்டு தான் இருக்கும். அதுக்கு விழா எடுத்துட்டு தான் இருப்போம், கண்ணோட வச்சுட்டு தான் இருப்பாங்க. என்ன நடக்கும் தமிழ்நாட்டையும் மாதிரி எல்லாம் நடக்கும். இங்க தலைவர் படம் வந்து பாலாபிஷேகம் நடக்கும், எல்லாம் செய்வாங்க. ஓ, அதனால நடக்கும், கிளீனா நடக்கும். காவடி எடுப்பாங்க, பால் எடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு நான் புதுசா அங்கிருந்து வரேன் நானு. ஆனா வந்து எப்படின்னா சைலண்டா தான் இருக்குது. என்ன சொல்றதுன்னா தமிழர்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்தா உள்ள வந்து பார்த்தா தெரியுது தமிழர்கள் இருக்காங்க, நல்லா வெளிக்காட்டுறாங்கன்னு தெரியுது. ஆனா மற்றபடி வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு வடநாட்டுக்காரங்க தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போனா அதர் சைடு இப்போ நாங்களுமே வெளியில போய் பார்த்தா சின்னதும் அவங்களோட பின்னரா இருக்கும்போது வடநாட்டுக்கார மாதிரி தான் இருப்போம். ஏதோ ஒரு ஜாதி ஏதோ சமுதாயம் இந்த மாதிரி போய்கிட்டு இருப்போம். வந்துட்டு யார்கிட்ட டைம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாம்பே வெட்டியா உட்காந்து டீ கடையில் உட்காந்து பேசுறது இந்த கதையை இங்க நடக்காது. ஓட்டத்துல தான் இருப்பாங்க அவங்க. புரியுது. எங்க வீட்டுல 4 பேர் இருக்கும். நான் என் மனைவி, என் மகன். வீடு பூட்டி இருக்கும். 4 பேரும் எங்க வீட்டை அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, என் மகன் காலேஜ் போயிட்டான், மகன் காலேஜ் போயிட்டு நாங்க வந்துட்டேன். மொத்தம் எல்லாருமே ஏதோ ஒரு உழைப்புல ஏதோ ஒரு கண்டிப்பா இருப்பீங்க. அதனாலேயே அந்த அங்கே போய் உட்காந்து போனோம் அப்படிலாம் இருக்காது. எல்லாரும் அவங்க ஹோட்டல்ல இருப்பாங்க. அதனால ஆட்கள் தெரிய மாட்டாங்க. லோக்கல் ட்ரெயின்ல போய் பார்த்தா தெரியும், யாரு போய்கிட்டே இருப்பாங்க மக்கள். எங்க வரும் அதான் மக்களோட மக்களா வந்துட்டு கலந்து இதாயிருவாங்க பகல் நேரத்துல. வீட்டுல போய் ஆளுக்கு இருந்துச்சு. வந்து கொஞ்சம் சாயந்தர நேரம் வந்தா இன்னும் மக்கள் தெரிவாங்களா? கண்டிப்பா. இதே இடத்துல நீ வந்து சாயந்தரம் 7 மணிக்கு மேல வந்தா ஒரு கூட்டம் வேற மாதிரியே மாறிடும். வேலை சொல்லி போயிருக்கோம், முடிச்சுட்டு வருவாங்க. கண்டிப்பா. சைன் கோழிவாடா அங்க போனா எல்லாமே உங்க சேலத்துக்காரங்க கூட நிறைய இருக்காங்க. ஓ, அங்கீங்களா? அந்த சைன் கோழியோட இந்த மாதிரி தாராயமே பெரிய தமிழ்காரங்க ஏரியா. ஓ, சரிங்க. அங்கதான் நம்ம தமிழ்காரர் தான் அங்க எம்எல்ஏ இருக்காரு, கேப்டன் தமிழ். ஓ, அங்கே எம்எல்ஏ இருக்காருங்களா? கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அடேப்பா, எம்எல்ஏல இருக்காங்க தமிழ். பிஜேபி 3வது எம்எல்ஏ அவரு. அடேப்பா, தமிழ் எம்எல்ஏல இருக்காங்க. ஆச்சரியமா இருக்காங்க. எம்எல்ஏ கூட இருக்காங்க, தமிழ் எம்எல்ஏ. சைன் கோட எல்லாம் அவரு தான். நீங்க போயிட்டாலே உனக்கு அவர் போடாவே இருக்கும். தமிழ் செல்வன், கேப்டன் தமிழ் செல்வன் சொல்லிட்டு. ஓ, சரிங்க. நான் அதுக்கப்புறம் அந்த மேன்ஷன்லேருந்து கிளம்பி திருநெல்வேலி அண்ணா அப்படின்னு சொன்னார்ல, அங்கே போய் ஃபஸ்ட்டு பழக்கமான அண்ணா இருக்கு இல்லையா, அந்த அண்ணனோட கடைக்கு போனேன். ஒரு அப்பாவுட்ட கடைக்கு போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துருக்காப்புல. அரிசி மேபி இது வந்துட்டு ஆட்டு அரிசியாக இருக்கலாம் நினைக்கிறேன். அவர் வந்துட்டு கையில் வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு இருக்காப்புல. அரிசி எல்லாம் ஜாமான் மளிகை சாமான். ஆமாம். பாருங்க, மீசை மாதிரி கட்டுறாரு. பார்க்க தான் டர்னாக இருக்காரு. அன்பான உள்ளம் கொண்டவர். ஸோ இந்த கடை மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட்டாக நிறைய கடைகளில் வந்துட்டு தமிழர்கள்லாம் வந்துட்டு நடத்துகிறாங்க. ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா அண்ணா வந்துட்டு புதுசாக ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் இருக்கும். இந்த ஏரியாவில் எங்கே பார்த்தாலுமே சந்தாக தான் இருக்கும். இந்த சந்துக்குள்ளே தான் வீடு இருக்கும். நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா நம்ம பாப்பாவோட வீட்டில், அது மாதிரி தான் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு சந்து இருக்கும். எல்லா ஏரியாலும் இதே மாதிரி தான் இருப்பாங்க உள்ளுக்குள்ளே, குட்டியான வீட்டில். நம்ம அண்ணனோட கடை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து டிரான்சிட் கேம்ப்லேருந்து கேம்பில் பார்த்தீங்க அப்படின்னா மொதல் வீதியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொதல் வீதி 2வது வீதி கரெக்டாக தெரில, நான் கேட்டுக்கிறேன். அந்த வீட்டில் வந்தோம் அப்படின்னா அப்படியே ரைட் சைடு அண்ணன் கடை இருக்குது.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு கோல்டு இருந்துச்சு, தொண்டை வேறு கட்டி இருந்துச்சு. அங்கே போயிட்டு குடித்த தண்ணி சாப்பாடு எதுவுமே எனக்கு ஒத்துக்கல. ஏன்னா அங்கே புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் அப்படி தானே இருக்கும். அதுவும் இல்லாமல் மோஸ்ட் பொல்யூட்டான ஒரு ஏரியா அது மும்பைங்கிறது. அந்த ஏரியாவில் போயிட்டு ஒரு சுத்தமான தண்ணி கூட கிடைக்கல எனக்கு. ஸோ அதனால் ரொம்பவே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமே நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். டீ வாங்கி போயிட்டுருக்கேன். மாமி டீல் அல்லடா கடை வைக்கணுமே. கடை இருக்கு. அந்த கடை தான் புரியுதா? அவங்க ரேண்டமாக தமிழுங்க தான் புரியுதா? தமிழ் பசங்க அப்படி தான் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு அவங்க கடை வீடியோ எடுக்க சொன்னாங்க. ஆக்சுவலாக புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அவனோட வீடியோ நிறைய எடுத்துச்சிருக்கேன். ஊசி போட்டாங்கம்மா. ஊசி போட்டால் நல்லா இருக்கு இப்போ. அது சாப்பிடாம இருந்ததுனால அப்படி ஆகிப்போச்சு எனக்கு. சாப்பிடாம இருந்ததுனால அதான். அதுக்கப்புறம் நைட்டு கடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அண்ணா கூப்பிட்டு போனாங்க. நைட் டைமில் தாராவி எப்படி இருக்குது அப்படின்னு பாரு தம்பி அப்படின்னு. இதுக்கப்புறம் எந்த ஒரு எடிட்டோ கட்டோ எதுவும் பண்ணல. வீடியோ ராவாக இருக்கும், அப்படியே பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 2 மணி ஆகும். 2 மணிக்கு மும்பையில் தாராவியில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். போனாலும் அம்மா எனக்கு இன்னொருட்டாங்கன்னா அண்ணோட வந்து பேட்டிக்கு சொல்லுவாங்க. அண்ணனை நீ ப்ராப்ளம் ஆக்கி விட்டுருலாம். யூடியூப் சேனல்காரன் தமிழ்நாட்டில் வந்து இந்த தாராவி எப்படி மக்கள் எப்படி அதை பார்க்க வந்திருக்கிறான். அப்போ நான் சொன்னேன், நீ பகலில் எல்லாம் எடுத்துட்டான் உறவு. இந்த நாளைக்கும் கொஞ்சம் கோழிவாடா அங்கே போவான், சிவன் கோழிவாடா. அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு நைட்டு எப்படி பகல் எப்படி பகல் மாதிரி இருக்கும் வா அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன். ரோட்டில் பூரா வெளிச்சத்தை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஏய் தம்பி, அண்ணன் கேளு, என்ன சாய் ஆற்றும் போது அப்படி சாய் எடுக்கும்போதுலாம் கேளு. போஸ்ட்டு போய்ட்டு கடையெல்லாம் புட்டின பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணா வந்துட்டு சைக்கிளில் வந்துட்டு விற்றுட்ருக்காப்புல. அண்ணாக்கிட்ட வந்துட்டு டீ காஃபி எல்லாமே வச்சுருக்காப்புல. பூஸ்ட் முதல் கொண்டு எல்லாமே வச்சுருக்காப்புல. இன்கேஸ் இடையில வந்துட்டு சூடு கம்மியான கூட எகைன் 10 வச்சு ஸ்டவ் எடுத்து அதெல்லாம் அந்த மாதிரியான பண்ணுறதுக்கெலாம் கூட ஒரு எக்யூப்மெண்ட் சைட்லேயே மாட்டிருக்காப்புல. சின்ன ஒரு சைக்கிள்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மினி வேன் மாதிரி மாற்றிருக்காப்புல. இதுலேயே வந்துட்டு எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்னா? நான் பாம்பேல 38 வருஷம். 38 வருஷமாக அந்த ஒர்க் பண்ணுறீங்களா? இது 10 வருஷம் ஹோட்டலில் வேலை பார்த்தேன். 10 வருஷம் ஹோட்டலில் பார்த்தேன். இப்போ இந்த வியாபாரத்துக்கு வந்து நான் 28 வருஷம் ஆச்சு. ஓகே. இந்த ஒர்க்கே வந்துட்டு 28 வருஷமாக செய்கிறாங்க. இந்த சைக்கிள் எத்தனை வருஷமாக இருக்கு? இந்த சைக்கிள் வந்து இப்போ என்கிட்ட ஒரு 22 வருஷமா சைக்கிள் என்கிட்ட இருக்கு. சைக்கிள் வந்துட்டு 22 வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காப்புல. இதை வந்துட்டு இவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாருன்னு சொல்லலாம். அப்படியே பின்னாடிலாம் பழகி வச்சு அதை வச்சுக்கிறது, பை வச்சுக்கிறது. யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு 28 வருஷமா வந்துட்டு ஒரே ஒர்க்கில் ரோட்டில் வீடு சுற்றி அதை பார்த்துருக்கீங்களா? வண்டியில் மும்பையில் இவருக்கு சுற்றிட்டு இருக்காப்புல. 28 வருஷம் ஆச்சு. பாம்பேக்கு வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. எந்த ஊர்னா நீங்கள்? எனக்கு திருநெல்வேலி. இத்திகுளம் கெங்கவண்டம் பக்கம் இருக்கு. அங்கே எத்தனை மணி அங்கே எங்கேருந்து எப்போ வந்தீங்க? நான் வந்து எந்த ரீசனுக்காக என்ன காரணத்துக்காக வந்தீங்க? நான் கஷ்டம் பிழைக்கிறதுக்காக தான் வந்தேன். இல்லை நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நம்ம இருக்க இடம் எப்படி விவசாயம் பண்றக்கூடிய இடமா? இந்த மாதிரி இடம் விவசாயம் பண்றக்கூடிய கிராமம் தான். ஓகே. திருநெல்வேலியில இருந்து நமக்கு படிச்சிருக்கீங்களா நீங்க? படிப்பு இல்ல சார். ஸ்கூலுக்கே போனது இல்ல. ஸ்கூல் போனது இல்லைங்களா? சரி சரிங்கண்ணா. ஓகே. அங்கேயே வேலை எதுவும் கிடைக்கலீங்களா? சின்ன பிள்ளைல அந்த அளவுக்கு இது இல்லை. சரி இல்லை. பாம்பேல எங்க அண்ணன் இருந்தான். ஓ
நம்ம தெரிஞ்சவங்க அண்ணா இருந்ததுனால இங்கே வந்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டீங்களா? இங்கே இருந்துக்கலாம்னு வந்தோம். ஆ இங்கே கொஞ்ச நாள் செஞ்சுட்டு பிறகு ஊருக்கு போயிடலாம்னு பார்த்தோம். அது முடியவே இல்லை. நமக்கு இதுலேயே இருந்தாச்சு. छोटी गिलास 4 गिलास छोटी. ஸோ இங்கே இருந்தால் வந்துட்டு நம்மளுக்கும் பழகிரும் போல ஹிந்தி. அதை நினச்சா எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஹிந்தி எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒரு சில வேர்டு இப்போவே இப்போ ஒரு நாள் தான் இருந்தேன், அதுக்குள்ளேயே ஒரு சில வேர்டெலாம் தெரியுது. கொஞ்சம் அதிகமாக தான் ரொம்ப ஆமாம், கொஞ்சம் ஜாஸ்தி தான். எனக்கும் தெரியும். அது 10 ரூபாய்க்கு கொடுத்தா உங்களுக்கு நட்டம் வரும். நான் என்னைக்கு இந்த இதில் அப்படி கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி தான் போகிறேன். பார்சல்லாம் மினிமம் 20 ரூபா. பாருங்க அங்கே போகிறது கூட வந்து தமிழ் ஆளுங்க தான். கடையில் தான் கொடுப்போம். இங்கே வெளியே போயிட்டு வராங்க போகிறேன். சரி ஓகே, நான் லாஸ்ட்டாக என்ன கேட்டேன்? ஓகே, இந்த மாதிரி அங்கே எதுவும் வேலை கிடைக்காம இங்கே 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 வந்துட்டீங்க. இங்கே வந்த உடனே உங்களுக்கு எடுத்தோடனே எந்த ஒர்க் செஞ்சீங்க? இந்த வேலை தான் பார்க்கணும்ட்டு வந்தேன். இல்லைண்ணா, வந்த உடனே என்ன ஒர்க் செஞ்சீங்க? அதான் ஹோட்டலில் வேலைக்கு. ஹோட்டலில் என்ன ஒர்க் செஞ்சீங்க? ஹோட்டலில் வந்து பிளேட்டு தான் எடுத்தோம். ஓ, பிளேட் எடுக்கிற ஒர்க்குங்களா? சாப்பிட்டு வைக்க பிளேட்டு கழுவுறது வேலை. அப்போ எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு? அப்போ 150 150 ரூபா. என்ன ஏன்னு தெரியுமா? வருஷம் தெரியுங்களா? மாதம் 150 வருவீங்களா? ஐயோ, மாதம் 150. எந்த வருஷங்கண்ணா தெரியுங்களா? எதனா ஞாபகம் இருக்குங்களா? சும்மா தோராயமாக சொல்லுங்க. தோராயமாக 2000 2007 அந்த மாதிரி இருந்துருக்கலாம். அதுக்கு முன்னாடிங்களா? இப்போ 40 வருஷம்னா கணக்கு பாருங்களேன். இப்போ 40 வருஷம்னா இப்போ 80 அந்த ரேஞ்சில் இருந்தீங்களா? ஐயோ, ஆரம்பத்தில் சென்னை மும்பை வந்துட்டு அப்போல்லாம் ஃபேமஸே இல்லை. ஆனால் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்காரு போல அவரு. 10 வயசுல இருந்தே வந்துட்டேன். வயசு 52, 52 வயசு ஆகுது. இங்கே தான் வாழ்க்கை பூரா போய்கிட்டு இருக்கு. வருஷத்துல ஒரு ட்ரிப் ஊருக்கு போவேன். அதோட சரி 10 நாளைக்கு. நம்ம சொந்தக்காரங்களாம் அங்கே இருக்காங்களா? அம்மா அப்பா இருக்காங்க. இப்போ ஓ, அம்மா அப்பா அங்கே தான் இருக்காங்களா? போய் பாப்பீங்களா? அங்கே? ஆமா, போவோம். வருஷம் போவோம். வருஷம் எத்தனை? மே மாசம் போவோம். ஓகே, சரிங்கண்ணா. கோயில் பர்மிஷனுக்காக போவீங்க. எத்தனை நாள் இருப்பீங்க அங்கே? 10 நாள் இல்லைன்னா 15 நாள். ஓ, பரவாயில்ல 10 நாள் இருந்து இருப்பீங்களா? இப்போ வந்து நாங்க குடும்பத்தோட இங்கே இருக்கோம். ஓ, ஆமாம். ஏன்னா இப்போ ஃபேமிலி. அவங்க எந்த ஊருங்கண்ணா? எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நெட்டூர், தென்காசி ஆலங்குளம் பக்கம் இருக்கு நெட்டூர். ஓகே, அவங்க எப்படி லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜ்? அம்மா அப்பா பண்ணி வச்சாங்க. சரி, அப்புறம் மேரேஜ் பண்ணி இங்கே கூட்டு வந்துட்டீங்க. இங்கே கூட்டு வந்து அவங்களுக்கு ஓகே தான்? ஓகே. சரி ஓகே. ஸோ வாங்க. நான் அதை கேட்க மறந்துட்டேன். உங்க பேர் என்னண்ணா? உங்க பேர் காளியப்பன். ஓகே, காளியப்பனுங்களா? சரி ஓகே. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 3 குழந்தைங்களா? எத்தனை படிக்கிறாங்க? ஒன்று இந்த காலேஜுக்கு 10க்கு அப்புறம் 3 கிளாஸ் சொல்லுவாங்க. +2 ஓகே. +2 ஒருத்தர் இன்னொரு பையன் 12ஆம் கிளாஸ் படிக்கும். அது காலேஜ் தான். ஓகே. இன்னொரு பையன் 10th 10. ஓகே. இவங்க எல்லாத்தையும் நீங்க படிக்க வச்சது அப்படின்னா இந்த ஒரு வியாபாரத்தை சொந்த வீடு எடுத்துட்டேன். ஓகே, வச்சிருக்கீங்க. சொந்த வீடு கட்டிட்டீங்க நீங்க? சொந்த வீடு இங்கே எடுத்துட்டேன். எடுத்துட்டீங்க? 19 லட்சம். ஓ, கட்டி இருந்த வீட்டே எடுத்துட்டீங்க நீங்க? 19 லட்சம் வேற வீடு எடுத்துட்டு 19 லட்சத்துக்கு எடுத்துருக்கேன். ஓ, சரி ஓகே. எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு சைக்கிள் வந்ததுக்கு அப்புறம் தான். சைக்கிள் வந்து இந்த வியாபாரம் பண்ணதுக்கு அப்புறம் தான். சரி ஓகே. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 22 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு முந்தி வேற கல்யாணம் முடிச்சு 22 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த இதை எடுத்தேன். அதுக்கு முந்தி நான் கல்யாணம் முடிக்க முன்னாடி இந்த வியாபாரம் பார்த்தேன். சரி ஓகே. அப்புறம் தான் கல்யாணம் முடிச்சேன். சரி ஓகே. நான் இந்த நீங்க ஒர்க் பண்றப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம் இருந்தா உங்களுக்கு வந்து இடைஞ்சலா இருக்குது, ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும், அந்த மாதிரினா உங்களுக்கு வேலையில இடையூறு வருதுன்னா அந்த மாதிரி இடையூறு எங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? எந்த மாதிரியான இடையூறுலாம் வருது? நைட்டு இந்த மாதிரி டைம்ல வரீங்க இல்லை இந்த மாதிரி ஒர்க் பண்ற டைம்ல எந்த மாதிரி உங்களுக்கு வந்து இஷ்யூஸ்லாம் வருது? இப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது குடிச்சிட்டு யாரும் வந்தாங்கன்னா டிஸ்டர்பா இருக்கும். ஓகே. அதனால அந்த இடத்த விட்டு மாத்தி வேற இடத்துக்கு போயிடும். என்ன பண்ணுவாங்க அவங்க வந்தா? அவங்க வந்து சிகரெட் கிட்ட கடன் கேட்பாங்க, பைசா தர மாட்டாங்க. சரி சிலவங்க 1-2 பேர் வந்தா கொடுத்துருவோம். சரி கலர் போனா போட்டோம் அப்படி கொடுத்துருவோம். அவங்க நிறைய பேர் வருவாங்க அந்த மாதிரி. அதனால இடத்த மாத்துவேன். அங்க போங்க, அங்கேயும் 2 பேர் இருப்பாங்க. அதுல இருந்து வேற இடத்துக்கு மாத்தி போய் நிற்பேன். அப்படியே கொஞ்சம் மாத்தி நிற்பேன். ஓகே. இந்த கடன் கேட்பாங்க, குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, பைசா தர மாட்டாங்க. ஓகே. இது வரைக்கும் எக்ஸ்ட்ரீமா ஏதாச்சும் போயிருக்கா? பெரிய சண்டை அது மாதிரி அந்த மாதிரி சண்டை மீன்ஸ்னா ஒரு இதோட உங்களுக்கு ரொம்பவே வெறுக்கிற மாதிரியான ஒரு சம்பவம்னா அது நடந்திருக்கா? என்ன நடந்துச்சு? அப்படி சில டயத்துல இந்த வியாபாரமே வேண்டாம் அப்படின்னுலாம் மனசுக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க? அந்த அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. சிகரெட் கொடு, பைசா கேட்டா தாரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பைசா கொடுக்க மாட்டாங்க, தர மாட்டாங்க.
மரியாதை இல்லாம நம்ம மரியாதை இல்லை யார் தமிழ் ஆளுங்களா இல்லை எப்படி? ஓ இந்திக்காரங்க தான் இந்திக்காரங்க தான். ஓகே. வியாபாரத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வியாபாரிகளை மதிக்கிற மரியாதை கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. வியாபாரத்துக்கு மதிப்பு இருக்கு. சிகரெட்டு ஓகே ஓகே. வந்துட்டு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க அந்த டைமில். நைட்டில் வந்து கொஞ்சம் டாஸ்ட். ஓ போய் பார்த்துட்டு இருக்கோம். சரி சரி ஓகேண்ணா. இப்போ இந்த ஒர்க் செய்கிறீங்க சரிங்களா? இந்த மாதிரி பொதுவாகவே வந்துட்டு நம்ம மக்களிடையே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி சைக்கிள் தள்ளிக்கிட்டே இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தால் அவமானமாக நினைப்பாங்க சரிங்களா? சொந்தக்காரங்களுக்கு முன்னாடியோ இல்லை வந்துட்டு ஒரு நம்ம ஒய்ஃபோட ரிலேஷன் முன்னாடியோ நான் சொல்லுவாங்க என்னப்பா இந்த செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அந்த மாதிரி பண்ணுறது இல்லை உங்கள் தொழில் செஞ்சு தான் அவங்களுக்கு அது யார் வந்து நமக்கு என்ன ஆக போகுது. ஓகே. உங்கள் ரிலேஷனில் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்துருக்காங்களா? அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்துருக்கேன். இந்த யாரும் பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க சிலவங்க நம்மளோட வசதி வாய்ப்பா இருக்கவங்க நம்மள கொஞ்சம் சீப்பா நினைப்பாங்க, தரக்குறைவா நினைப்பாங்க. இவன் காப்பியா வரம் பார்ப்போம், நம்ம வீட்லயே வரம் பார்த்து நல்ல வசதி வாய்ப்பா இருக்கும் சொல்லுவாங்க. அதனால நமக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லை. அவங்க பாட்டு அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல அவங்க இப்படி நினைக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லுவீங்க? அதுக்கு நான் என்ன சொல்ல நான் இதை வச்சு நான் நல்லா இருக்கேன். என் பிள்ளைகள் நான் வீடு வாசல் எடுத்திருக்கேன், வீடு ஊர்ல எடுத்திருக்கேன். இங்க நான் நல்லா தான் இருக்கேன். உங்களோட நான் கம்மி இல்லை, கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன். அவ்வளவுதான். பாக்கி கிட்ட மாறா பைசா அவ்வளோதான். மும்பையில் எனக்கு கிடைச்ச மெமரிஸை வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு சில இது கட் பண்ணியிருப்பேன். எப்படின்னா சின்னது எப்படின்னா நான் பேசுகிறது ஒழுங்காக பேசியிருக்க மாட்டேன். வீடியோவில் எந்த போட்டால் மக்களுக்கு பிடிக்காது இல்லையா? அதனாலே ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு வீடியோ ஒழுங்காக எடுக்க தெரில அப்படின்னு. ஆமாம், எனக்கு எடுக்க தெரில. எனக்கு எடுக்க தெரிஞ்ச மாதிரி எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃபோனை வச்சு தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இன்னும் ஒரு நல்ல ஒரு கேமரா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்ல ஆங்கிளில் நிறையா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபோன் வச்சுருக்கனால ஒழுங்காக எடுக்க முடியல. எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேறாங்க ஃபோனை வச்சுட்டு. ஏன்னா ஃபோனு ரொம்ப பெருசாக இருக்குது. 15 Pro Max அப்படிங்கிறனால ஃபோன் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அப்படிங்கிறனால வீடியோ எடுத்தால் பார்த்துட்டு என்ன எடுக்கிறீங்க நீங்கள், அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு சின்ன கேமரா இருந்தாலே ஈஸியாக எடுத்துடலாம் போல். ஸோ இதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு அந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ பாய் மக்களே, லவ் யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.